வயிற்று பகுதியில் வலி, வெளிரிய கண்கள், கை கால்களில் அரிப்பு மற்றும் வீக்கம் இவையெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அது ஃபேட்டி லிவராக இருக்கக்கூடும். இந்நிலை ஏற்படுவதற்கு இரு முக்கிய காரணிகள் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய். இது மட்டுமல்ல, புரோட்டீன் மால் நியூட்ரிஷன், அதாவது புரத உணவுகளை சரிவர உண்ணாமல் இருக்கும் ஒருவர் உடல் பருமன் அற்றவராக இருந்தாலும் கூட அவரது இரத்தத்தில் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸின் அளவு அதிகரித்து கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து இந்நிலையை ஏற்படுத்தும். கொழுப்பினை ஆக்கப்பூர்வமாக உடைக்க உதவும் என்சைம் NAD. ராபின்ஸ் அண்ட் கோட்ரான் பேத்தாலஜி பாடப்புத்தகத்தின்படி எவன் ஒருவன் அடிக்கடி மது அருந்துகிறானோ அவனது உடலில் இந்த என்சைம் குறைந்துவிடும். பின்பு கொழுப்பு சீராக உடைக்கப்படாமல் கல்லீரலில் சேர்ந்து இந்நிலையை ஏற்படுத்தும். இதற்கு ஒரே தீர்வு நல்ல உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி. காலம் கடந்தால் இந்நிலை முற்றி போய் கல்லீரல் செயலிழக்கும் சிரோசிஸ் என்ற நிலை ஏற்படலாம். பின்பு கல்லீரலையே மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு புதிய கல்லீரல் பார்சல். நன்றி.